ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் மெத்தட் அண்ட் வேக்சிங் மெத்தட். இந்த ரெண்டில் எது பேட் அண்ட் குட்னு பார்க்கலாம். வேக்சிங் மெத்தட். நீங்கள் கடையில் பார்க்கக்கூடிய சில ஆப்பிளில் வேக்சிங் மெத்தடில் தான் அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பழம் பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும். இந்த வேக்சிங் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நாள் பழம் கெடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கும் பழம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதனால பீப்புள்ஸ் அதை அட்ராக்ட் ஆகி அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால இந்த வேக்சிங் மெத்தடை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வாங்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் வெளியே வேக்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம 2-3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த ஃப்ரூட் பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும். அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக கெமிக்கல் ஸ்மெல் கூட வரும். இதுக்கு சைடு எஃபெக்ட் என்னன்னா, ஃப்ரூட்டுக்கு அவுட்டர் லேயர் வந்து வேக்ஸாக இருக்கும். இந்த வேக்ஸ் பூசப்பட்ட பழங்களை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு அது கேடு. அதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் மெத்தடில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிடலாம். பேக்கிங் மெத்தட்னா என்னன்னா, ஃப்ரூட்ஸ் மரத்தில் இருக்கும்போதே ஃப்ரூட்ஸை சுற்றி டஸ்ட், பூச்சி, பாக்டீரியா எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக அப்படியே பேக் வச்சு அந்த ஃப்ரூட்டை கவர் பண்ணியிருப்பாங்க. இதனால எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இந்த ஃப்ரூட் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இந்த பேக்கிங் மெத்தடில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டோன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது வேக்ஸ் அப்ளை பண்ண ஃப்ரூட்டை விட்டுட்டு நீங்கள் பேக்கிங் மெத்தடில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.